ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 2024ஆம் ஆண்டு இந்த நாளிலே இந்த உலகம் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால் மைக்ரோசாஃப்டினுடைய சேவைகள் முடக்கம். இந்த சேவைகள் முடக்கத்தினாலே என்னவாறான பிரச்சனைகளை இந்த உலகம் சந்தித்திருக்கின்றது. உலகம் என்று குறிப்பிடுகின்ற போது கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட நாடுகள் இந்த முடக்கத்தினாலே மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றன. அந்த பாதிப்புகள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன, இந்த சேவை முடக்கத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கின்றதா, பொதுமக்கள் இந்த சேவை முடக்கத்தினாலே எவ்வாறான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் போன்ற முக்கியமான விடயங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம். இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம். மைக்ரோசாஃப்டினுடைய சேவை முடக்கம் காரணமாக இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, இந்தியா போன்ற மிக முக்கியமான நாடுகள் இந்த சேவை முடக்கத்தினாலே மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன சொல்லி சொன்னால், இந்த நாடுகளிலே விமான போக்குவரத்து சேவைகள் முடங்கி இருக்கின்றது, சுகாதார சேவைகள் முடங்கி இருக்கின்றது, அங்காடிகள் முடங்கி இருக்கின்றது, மேலும் தொலைத்தொடர்பு, ஐடி சம்பந்தமான சேவைகள் மற்றும் சாதாரணமாக இடம்பெறுகின்ற வர்த்தக நிலையங்களிலே எங்களுடைய விசா மற்றும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் கொள்வனவு செய்வதில் கூட பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக பிரிட்டனிலே இந்த முடக்கத்தினாலே மிக பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விமான சேவையை பொறுத்தவரையிலே இந்தியாவிலே கிட்டத்தட்ட 6 விமான நிறுவனங்கள் இந்த சேவை முடக்கத்தினாலே பாதிக்கப்பட்டுள்ளதாக CNN செய்தி அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதைவிட மேலதிகமாக இந்த 25 நாடுகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 1000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல 3000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் மிக தாமதமாக இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக பிரிட்டனிலே விமான நிலையத்திலே குழந்தைகளோடு இன்று காலை முதல் மிக பெருமளவான மக்கள் காத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போல அங்கே அந்த நாட்டிலே முக்கியமாக சுகாதார சேவைகள் முடங்கி இருக்கின்ற நிலைமையிலே குறிப்பாக நோயாளிகள் தங்களுடைய மருத்துவ சேவையை பெறுவதிலே பல்வேறு இடர்களை எதிர்கொள்வதாகவும், சில இடங்களிலே அவசர தேவைக்கான தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்துவதில் கூட பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதே போல வர்த்தக நிலையங்கள், அங்காடிகள் முடங்கி இருக்கின்றன. குறிப்பாக மிகப்பெரிய அங்காடிகள் இணைய வசதிகளால் சூழப்பட்டதாக இருக்கும். குறிப்பாக பொருட்கள் கொள்வனவு முதல் பொருட்கள் விற்பனை முதல் முழுக்க இணைய தரவு சேமிப்பகங்களிலே அதை மையப்படுத்தியதாக அல்லது இணைய சேவைகளோடு இணைந்ததாக இருக்கின்ற சூழலிலே அவை முடங்கி இருக்கின்றன. மேலும் மிக முக்கியமாக இந்த விசா கார்டு மற்றும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் கொள்வனவு செய்வதிலே பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. முக்கியமாக பொதுமக்கள் இந்த சேவை முடக்கத்தினாலே மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நாடுகளிலே பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மன், இந்தியா போன்ற நாடுகளிலே குறிப்பாக இந்த விமான சேவைகளை மற்றும் போக்குவரத்து ரயில் சேவைகளை பயன்படுத்துகின்ற மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மைக்ரோசாஃப்டினுடைய CrowdStrike மென்பொருளுடைய மேம்படுத்தல் காரணமாகத்தான் இந்த சேவை முடக்கம் இடம்பெற்றிருப்பதாக பொதுவாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. மேலும் இந்த விடயத்தில் நான் முன்னரே குறிப்பிட்டிருக்க வேண்டிய விடயம், இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான செய்தி சேவைகளும் இந்த மைக்ரோசாஃப்டினுடைய சேவை முடக்கத்தினாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஊடக நிறுவனங்கள் தங்களுடைய செய்தி சேவை முற்றாக முடங்கி இருக்கின்றதாக கூறுகின்றார்கள். அதே போல நியூசிலாந்து நாடாளுமன்றத்திலே அந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சேவை முடக்கத்தினாலே. சாதாரணமாக மைக்ரோசாஃப்டினுடைய சேவை முடக்கம் என்று பார்க்கின்ற போது அது எங்களை போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிக சாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட, வளர்ச்சியடைந்த நாடுகளிலே முழுமையாக கணினிமயப்படுத்தப்பட்ட அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலே
இந்த சேவை முடக்கம் என்பது மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையிலே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்த முடக்கத்தை அல்லது இந்த செயலிழப்பை சீர் செய்வதற்கான முயற்சிகளை தாங்கள் உடனடியாக மேற்கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். எதுவாறாக இருந்தாலும் இந்த சில மணி நேர சேவை முடக்கம் என்பது மிக பெரும் பாதிப்பை உலகளவிலே பல்வேறு நாடுகளை, குறிப்பாக 25க்கும் மேற்பட்ட நாடுகளிலே ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.